ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்ற நமக்கு இன்றைக்கி என்னடா செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி சப்பாத்தி எக் கொத்து. அது கூடவே ஒரு சிம்பிளான ஈஸி ரெசிபி ப்ளைன் வெஜ் சால்னா. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் நம்ம செய்ய தேவையான பொருட்கள். பட்டை, இலை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை, 2 முந்திரி. வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, இலை, லவங்கம் போட்டு இதை நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டு அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கும். இப்போது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அது வெந்துருச்சு. இப்போ இது உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுடுங்க. அப்போ தான் இது நல்லா கொதித்து வரும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி, கசகசாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுங்க. கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சால்னா அப்படிங்கிறனால நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இது மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஸ்டேஜ். இதை இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் அதோடைய பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வாங்க, சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4லேருந்து 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ, எவ்வளோ சாப்பிடுவீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 சப்பாத்தி மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையாலையும் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு பவுல் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், கூடவே மிளகாத்தூள், 1 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இது எல்லாமே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கலர் மாறணும், ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மாறணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்க்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது மூடி வச்சுருங்க. மூடி வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறனால
டக்குன்னு அந்த அளவுக்கு நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப ஸ்மாஷ் ஆகி வதங்காது. ஸோ இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் 2-3 தடவை ஓப்பன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிங்க, லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பண்ணிங்கன்னா தக்காளி நல்லாவே உங்களுக்கு வதங்கிடும். உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சால்னாலேயும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேருங்க. நம்ம இதில் சேர்க்குற தண்ணி ஆட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண மாதிரி தெரியல. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையுமே அது நல்லா இழுத்துடுச்சு. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சால்னா ஒரு 3லேருந்து 4 கரண்டி சால்னா அதில் ஊற்றி அது கூட 3 எக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். 3 கரண்டி சால்னாவும் 3 எக்கும் இதில் சேர்த்து பாருங்கள், இதில் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு நடுவில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கிற டைம்லே நம்ம சப்பாத்தி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தியை இப்போ இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரையானதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி சேர்க்காதீங்க. அது கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அது சப்பாத்தி கூட நல்லா அந்த மசாலா, அந்த போட்டிருக்க முட்டை எல்லாமே நல்லா இறங்கும். பாருங்கள், இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம இந்த மாதிரி கனமான கரண்டி வச்சு நல்லா கொத்தி விடலாம். டம்ளர் இல்லை ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எனக்கு இதுவே ஓகேவாக இருந்தது. தோசை கரண்டியிலே எனக்கு ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு சால்னா பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம கொத்தி சூப்பராக கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டு எல்லா சைடுமே நல்லா கொத்து விட்டிங்கன்னா தான் மசாலா, நம்ம போட்டிருக்க சால்னா, எக்கு எல்லாமே அதோட சப்பாத்தியோட எல்லாமே நல்லா இறங்கும். இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் சப்பாத்தியில் தான் அதை செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு இதுவே உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக இதை மைதா பரோட்டாவில் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. சப்பாத்தி போட்டு ஒரு ஃபீலிங்கே இருக்காது இதில். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறோம். பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே கொத்தி விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய சூப்பரான சப்பாத்தி எக் கொத்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸில் நம்ம அது சப்பாத்தி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா.